விருகம்பாக்கத்துல இருந்து பிரபாகர் ராஜா போனாரு. ரெண்டு முறை விருகம்பாக்குற வார்த்தையை சட்டசபையில பயன்படுத்திருக்காரு. சட்டசபை குறிப்பிலே அவ்வளவுதான் இருக்கு. மத்த நேரம் அவருக்கு டைம் இல்ல. அவருக்கு ஃபுல்லா ஹனிமூன்ல இருக்கிற போது அதுக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்ல. பிள்ளைக்கு பாவம் 2 இடம் மெயின்டைன் பண்ணணும் அவருக்கு. அப்படிங்கும்போது எங்க போவாப்ல? அரசியல் என்பது ஒழுக்கம் நிறைந்தது, அரசியல் என்பது தூய்மையானது, அரசியல் என்பது நேர்மையானது, அரசியல் என்பது கண்ணியமானது, அரசியல் என்பது மக்களுக்கானது. கேகே நகர்ல 10 பெரிய 5 கோடியில வீடு கட்டி வைப்பதில்ல எம்எல்ஏ வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கை வந்து மக்களுக்காக உழைப்பதுதான் உண்மையான எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்குன்னு தெரியாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பிச்சை எடுக்கிறவங்களாம் ஓட்டு போட்டு பணம் இருக்கவங்களாம் ஓட்டு போட்டு அப்புறம் எப்படி தொகுதி வழங்கும்? அப்புறம் தண்ணி வருது விருகம்பாக்கத்துக்குள்ள, தண்ணி வரத்தான் செய்யும். கஞ்சா ஓடுது, கஞ்சா ஓடத்தான் செய்யும். டாஸ்மாக் இருக்கத்தான் செய்யும். நாம் தேர்ந்தெடுக்கிறோம். யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம என்ன காமராஜரை தேர்ந்தெடுக்கிறோமா? முத்துராமலிங்க தேவரை தேர்ந்தெடுக்கிறோமா? இல்லை மூக்கையா தேவரை, இல்லை ஜீவானந்தத்தை, இல்லை சிங்காரவேலரை, இல்லை வ.உ. சிதம்பரனாரை? யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? பிரபாகர் ராஜாவை. அப்புறம் எப்படி இருக்கும்? அவங்க அப்பாவுக்கு மகனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்லாம் வந்து எம்எல்ஏ இல்ல, வார்டு மெம்பரா கூட ஆக முடியாது. நெப்போட்டிசம் கிட்டது வாரிசு. அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மகனுக்கு சீட்டு, அவ்வளவுதான். போன வர வரைக்கும் அப்பனும் மோனும் பேசிக்க மாட்டாங்க, இந்த வாரம் பேசிக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்த உடனே. அப்போ இவர்களுக்கு வாக்கு செலுத்தி என்னத்தை சாதிக்க போறீங்க?